ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பெங்காலி மினி சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பார்ட்ல முடிக்க ட்ரை பண்றேன். முடியல அப்படின்னா செகண்டா ஒரு பார்ட் போட்டு முடிச்சிடுற மக்களே. இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவுடைய மனைவியை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கைது பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ வீட்டை விட்டு அந்த போலீஸை விட்டு ஓடி போயிடுறாரு. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்றாரு. கடைசியில யாரு தாண்டா அந்த கொலையை பண்ணீங்க சொல்லி தொலைங்கடா அப்படின்ற அளவுக்கு நம்மள வந்துட்டு பயங்கரமா யோசிக்க வச்சிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்டும் இருக்கு. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் இந்த வீடியோவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கூட என் எக்ஸ்பிளனேஷனை முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க போயிட்டு படத்தை முழுசா உட்கார்ந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் திடீர்னு இந்த கேள்வின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு படத்துடைய பேரை ஒழுங்கா சொல்லுங்க, இயரை சொல்லுங்க, அது தமிழ் டப்ல இருக்கா இல்ல எந்த லாங்குவேஜ்ல இருக்கு, எல்லாமே டீடைலா சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. இதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கரெக்டா போயிட்டு நீங்க வந்துட்டு முழு படத்தை பாத்துருவீங்களா, இல்லனா என்னுடைய வீடியோ பார்த்தே உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்ல யாரோ கத்தியோட வந்து அங்க இருக்க மீன் தொட்டி எல்லாம் தள்ளி விட்டு உடைக்கிறாங்க. அந்த இடம் முழுக்கவே ஒரே ரத்த கலரியா காமிக்கிறாங்க. அதாவது யாரையோ கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலையை கூட ஒழுங்கா முடிக்காம பரபரப்பா எங்கேயோ கிளம்ப, டே இந்த டைம்ல எங்கடா போற, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது, இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட ஒரு டேட்டிங் இருக்கு, அவ டைம்க்கு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போல அப்படின்னா கோச்சுப்பா, உங்களுக்கும் நல்லா தெரியும் இல்லையா, நீங்க ஏதாவது பண்ணி சமாளிங்க, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு டாக்ஸி பிடிச்சி போறாரு. போற வழி முழுக்க பொண்டாட்டி கால் பண்றாரு, ஆனா பொண்டாட்டி போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப அப்படியே இங்கிருந்து கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போக மேனேஜர் வராரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் அடிக்கடிக்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வருவாங்க போல. சோ அதனாலேயே மேனேஜருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன சார் டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என் வைஃப் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல உங்க வைஃப் இன்னும் வரல, நீங்க போயிட்டு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா மேடம் வந்துருவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னும் போது இவரும் போயிட்டு உட்கார்றாரு. அந்த டைம்ல வெயிட்டர்ஸ் வந்து, என்ன சார் மேடம் வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஆர்டரையும் வாங்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ விடாம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவங்க போனையும் எடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்த அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இங்க ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. இங்க யாரு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோடைய பேரு பெங்கால் லாங்குவேஜ்ல இருக்கும், ப்ரொனன்ஸே பண்ண முடியல, ஹீரோயின் ஜஸ்ட் வச்சுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வரும்போது, நான் தான், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பேரு ருக்கியா, நானும் உங்க வைஃபும் ஒரே ஆபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உங்க வைஃப் வந்துட்டு இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்ப, அந்த லெட்டர்ல என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா, இதுக்கப்புறமும் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நம்ம எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்து மனுஷன் உடஞ்சி போயிடுறாரு. ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா, ஏன் இந்த மாதிரி எழுதி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம்னு கேட்டா, உங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இங்க இருந்து உடனே கிளம்பி அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஒரே கூட்டமா இருக்காங்க, போலீஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க மனைவி வந்துட்டு கையில கத்தியோட கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் எல்லாம் வந்து எழுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. அதை வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் மாதிரி, ஒரு கனவு மாதிரி காமிக்கிறாங்க. காலையில எந்திரிக்கும் போது, எந்திரிக்காத, நீயும் நானும் இந்த மாதிரியே படுத்துட்டு இருக்கலாம், வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி நீயும் நானும் ஒன்னா ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது போல. அப்ப கூட ஹீரோடைய மனைவி காது கிட்ட போயிட்டு, இல்ல என்னால வந்துட்டு உன் கூட ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இமேஜினேஷன்லயே ஷாக் ஆகுறாரு. ரியல் டைம்ல ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ மனைவியை பார்த்து பயங்கரமா அழுகிறாரு. கிட்ட போக ட்ரை பண்ணும்போது போலீஸ்லாம் விட மாட்டாங்க. ஃபாரன்சிக் வரணும், அவங்க எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க பாடியை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுக்கிறாங்க. இதே டைம்ல போலீஸ் வெளியே போயிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 ஆண்டி இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க என்ன மாதிரியான கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவ்வளவு ஹாப்பியான கணவன் மனைவியை நான் பார்த்ததே கிடையாது, ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, பெருசா சண்டை கூட போட்டுக்க மாட்டாங்க, அந்த பையன் தான் அடிக்கடிக்க குக் பண்ணுவானா, அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, எனக்கு பெருசா குக் பண்ண பிடிக்காது, குக் பண்ணவும் தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் டெய்லி எனக்காக குக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்காக
உனக்காக நான் ஒரு நாளாச்சு குக் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் என்ன கேக்குறாரு அப்படின்னா, மேபி அவங்களுக்கு பிரைவேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனா வெளிப்படையா அந்த விஷயத்த காமிச்சுக்காம மூடி மறைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எங்க ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இவங்க பல வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டா வெளியே கேட்காமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆன்டி சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய மாமியார் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ மாமியாரை கட்டி பிடிச்சிட்டு அநியாயமா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் தான் சமாதானப்படுத்தி உட்கார வச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. கடைசியா உங்க மனைவி கிட்ட எப்போ என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது, இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்துரு, நீயும் நானும் டேட்டிங் மாதிரி வெளியே போலாம், நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, வேலைன்னு போயிட்டு இன்னைக்காச்சு வந்துரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், அந்த மீட்டிங் கூட அட்டென்ட் பண்ணாம நான் கிளம்பி அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருக்க வேலைக்காரமா, இல்ல சார் வந்துட்டு பொய் சொல்றாரு, நேத்தே மேடம் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நாளைக்கு நான் வேலைக்கு போறது கிடையாது, காலையிலேயே குக் பண்ணாதீங்க, லேட்டா குக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது மேடம் எதுக்காக வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வேலைக்காரமா சம்பந்தமே இல்லாம பொய் சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி பண்ற, ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் நான் ஏன் பொய் சொல்ல போறேன், எனக்கு என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரு பொய் சொல்றா அப்படின்ற விஷயத்த நாங்க கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. நான் சொல்றது எல்லாமே போய்னா இந்த லெட்டர் எப்படி என் கையில கிடைச்சிருக்கும், நான் ரெஸ்டாரண்ட்ல அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் இந்த லெட்டரை என் கையில கொடுத்தாங்க அப்படின்னும் போது போலீஸ் புடுங்கி பாக்குறாரு. அதுல வந்துட்டு இதுக்கப்புறமும் கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் வந்துட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனா இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஹீரோடைய மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மாப்பிள்ள வந்துட்டு கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணும் என் மாப்பிளையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க, அப்படி இருக்கும் போது எப்படி கொலை பண்ணிருப்பாரு, என் மாப்பிள்ள மேல சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த டைம்ல இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு போலீஸுக்கு காமிக்கிறாரு. இந்த லெட்டரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, இது என் பொண்ணுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான், ஆனா ஏன் இந்த மாதிரினே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கும் போது, இப்போ ஃபாரன்சிக் டீம்லாம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோ இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பயங்கரமா சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க, சோ இது கண்டிப்பா கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ போலீஸ் நம்ம ஹீரோ மேல தான் சந்தேகப்படுறாங்க, நீ எப்படி உன் மனைவியை கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சாமி நான் எதுக்காக என் பொண்டாட்டியை கொலை பண்ண போறேன், சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போய் கிடக்கிற மனைவி கிட்ட போயிட்டு நீயாச்சும் ஏஞ்சி சொல்லு, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லு, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல மனைவியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே என் கூட கிளம்பி வாங்க, நம்ம கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போலாம், அங்க போயிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னும் போது, இப்போ அப்படியே இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு மேனேஜரை மீட் பண்ணி, சார் நான் இன்னைக்கு சாப்பிட வந்தேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது, ஞாபகம் இருக்கு, ஆனா சாப்பிடாம கூட போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து என்ன பார்த்தாலே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது பொண்ணா யாருமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. எனது யாருமே வரவே இல்லையா, ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் நீ ஏன்டா பொய் சொல்ற, அவரை ஏன் கட்டாயப்படுத்துற, நீயா ஒரு கதையை உருவாக்காத அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க இவரை பார்க்க ஏதாவது பொண்ணு வந்தாங்களான்னு கேட்கும் போது, என்ன பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆக இங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த வெயிட்டர்ஸை போயிட்டு பார்த்து, நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன், என் மனைவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க பியர் கொண்டு வந்து வச்சீங்க, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்ன மீட் பண்ணா பாத்தீங்களான்னு கேட்கும் போது, இல்ல சார் நீங்க சொன்னதுல பாதி உண்மை, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, மனைவிக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பியரும் கொண்டு வந்து வச்சுட்டு போனேன், ஆனா எந்த பொண்ணும் உங்களை பார்க்க வரவே இல்லை அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. நீங்க வேணா கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது, அங்க கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கடுப்பா புலம்பிட்டே வெளியே வராரு. இது கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம இருக்கு, இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வந்துட்டு என் மனைவியோடைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க, என்ன வந்து மீட் பண்ண பொண்ணுடைய பேரு ருக்கியா, அந்த பொண்ணு வந்துட்டு என் மனைவி கூட தான் ஒர்க் பண்றா அப்படின்னு சொன்னாங்க, சோ ஆபீஸ்க்கு போனா கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிக்க முடியும், அவங்களே மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வீட்டுல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க எப்போ கடைசியா ஹீரோவையும் ஹீரோவுடைய மனைவியும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கோ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய வீட்டுல பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்ட்டிக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு மியூசிக்லாம் வாசிச்சு பாட்டுலாம் பாடிருக்காங்க.
இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா பாட்டு பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது ஒரு பொண்ணு தனியா போயிட்டு போலீஸ் கிட்ட பேசுறா. அவ பாட்டுலாம் பாடுவா, ஆனா ரொம்ப நல்லா பாடுவா, அப்படி பாடுவா இப்படி பாடுவா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அயனு அதுக்கப்புறம் மத்த பசங்களுக்கு தான் அந்த பொண்ணு பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. சரி அயன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையன் ஒரு ஓரமா நின்னு அழுதுகிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்காரி பார்த்து பயங்கரமா காண்டாவரா, நானா செத்து போயிட்டேன், இப்போ நான் செத்து போன மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அடியே இங்க பாரு, அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம கூட கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போலீஸ் கூட கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்பதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வேற ஒரு ஆபீஸ்க்கு போற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அந்த ஆபீஸ் அப்படின்னா நீ என்ன நல்லாவே பாத்துப்ப, வேற ஆபீஸ்க்கு போக பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ போ, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஆபீஸா இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. இந்த விஷயம்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வீட்டுல காமிக்கிறாங்க. போலீஸ் எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போது அங்க ஒரு தாடிக்காரன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டோடைய பேரு அயான்னு வச்சுக்கலாம், இவனை தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அங்க தாடிக்காரனுடைய மனைவி அயானுடைய மனைவி அயான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. போலீஸ் விசாரிக்கும் போது அவன் வந்துட்டு அவ்வளவு ஒர்த்தான ஆள்லாம் கிடையாது, அவன் பொண்டாட்டியை கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது, அவன் ஒரு முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அயானுடைய மனைவி சொல்லிட்டே இருக்கும் போது அயான் அங்க வந்து நீ ஏன் அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, இங்க பாருங்க சார், அவன் வந்துட்டு பொண்டாட்டிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான், அடிக்கடியே போயிட்டு குக் பண்ணுவான், வாடாச்சல்ல குட்டி போயிட்டு குக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நானு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்போம், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அயான் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி நம்ம ஹீரோனுடைய ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு ருக்கியான்னு ஒரு பொண்ணு இங்க ஒர்க் பண்றாளா, கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கத்தும் போது மேனேஜர் வராரு. யோ நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க ருக்கியான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னும் போது கூப்பிடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு வரா, ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட லெட்டர் கொடுத்த அந்த பொண்ணு கிடையாது, இது வேற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க, ஒருவேளை ருக்கியாவை நீங்களே மறைச்சு வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லும் போது நாங்க ஏன் மறைச்சு வைக்க போறோம், சுத்தி முத்தி பாரு, இந்த ஆபீஸ்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, பார்த்து நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கடுப்பா பேசுறாரு. நீ இப்போ எதுக்கு வந்து எங்க வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய மனைவி வந்துட்டு நேத்தே எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க, நான் வேலைக்கு வரல லீவு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி வேலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாருமே போய் சொல்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அங்க மனைவியோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீயாச்சும் உண்மையை சொல்லு, என் பொண்டாட்டி இன்னைக்கு வேலைக்கு வந்தாதானே அப்படின்னும் போது இல்ல வரல, இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க, இன்னைக்கு வந்துட்டு உங்க கூட சேர்ந்துட்டு எங்கேயோ வெளியே போறாங்க, சாப்பிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு அபிஷேக்க மீட் பண்ண போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்டோடைய பேரை அபின்னு வச்சுக்கலாம். அவனை எதுக்காக ஏன் பொண்டாட்டி மீட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹீரோ கடுப்பாயிட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டு முகம்லாம் கழுவிட்டு அழுதுட்டு இருக்காரு. இதே டைம்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோடைய ஆபீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ நேத்து வந்தாரா, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ நேத்து ஆபீஸ்க்கே வரல, லீவ் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இவன் போய் சொல்றான், நேத்து ஆபீஸ்க்கே போலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வெறியாகிறாரு. ஏன் எல்லாருமே போய் சொல்றாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போலீஸ் பிடிக்கிறாங்க. டே என்னடா தப்பிச்சு ஓடி போக பாக்குறியா, அப்படின்னா நீ தான் பொண்டாட்டிய கொலை பண்ணியான்னு கேட்கும் போது ஐயோ சார் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே போய் சொல்றாங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன மாட்டி விட பாக்குறாங்க, அதான் பயத்துல ஓடுன, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல சரிவா நேரடியா உன்னுடைய ஆபீஸ்க்கே போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பத்துக்கு முன்னாடி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க மேனேஜரை வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்ன இந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே அந்த மேனேஜரை நல்லாவே தெரியுமா, எல்லாருமே சேர்ந்துட்டு ஏதாவது பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. பயங்கர குழப்பத்துல இருக்காரு. அப்புறம் இங்க இருந்து கிளம்பி ஹீரோடைய ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சா நம்ம ஹீரோ நேத்து வேலைக்கே வரல, லீவ் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. நேத்து நான் வேலைக்கு வந்தேன், என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க, அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது மச்சான் நேத்து தான் நீ வேலைக்கு வரவே இல்ல, என் லேப்டாப் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நீ வேலைக்கு வராதனால உன்னுடைய லேப்டாப்ல நான் ஒர்க் பண்ணேன், என்ன எல்லாமே மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா நீயும் என் பொண்டாட்டியோடைய கொலையில சம்பந்தப்பட்டிருக்கியா, எல்லாருமே என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க ஓடி போயிட்டு ஒரு கண்ணாடியை உடைச்சு கழுத்துல வச்சுக்கிட்டு யாராவது கிட்ட வந்தீங்க என்ன பிடிக்க பாத்தீங்கன்னா கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. கீழே ஓடி வந்தா அங்க யாரோ பைக்ல வந்திருக்காங்க. அந்த பைக்ல ஏறி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. யாரு வந்து ஹீரோவை கூட்டிட்டு போன அப்படின்லாம் காமிக்க
காமிக்கல. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே யாரு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டே இருக்கும்போது போலீஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த வண்டி நம்பர்லாம் வச்சுக்கிட்டு இந்த வண்டி யாருக்கு சொந்தமான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ருத்ரன் வந்துட்டு எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஒரு சினிமா தியேட்டருக்கு வெளியே கொண்டு போயிட்டு நிப்பாட்டுறான். டேய் மச்சான், நீ எப்படி கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்த, எப்படி என்ன காப்பாத்தின, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது, டேய் நான் உன்னை கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு வந்து உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், நன்றி சொல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி புலம்பாத, கேள்விக்கு மேல கேள்வி கேட்காத, போலீஸ் வர டைம் ஆயிடுச்சு, வாங்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டு போறான். இப்போ போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க வண்டி மட்டும்தான் நிக்குது, ஆளையே காணும். பக்கத்துல தேட்டருக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்பிட்டாங்க. டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல டயல் பண்றாரு. அதுக்குள்ள ருத்ரன் அந்த போனை புடுங்கி வெளியே தூக்கி போட, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, ஏன்டா இந்த விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன பைத்தியமாடா, போலீஸ் உன்னை விரட்டிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்க, இந்த டைம்ல உன் போனை யூஸ் பண்ணி யாருக்காச்சும் போன் பண்ண அப்படின்னா போலீஸ் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் அமைதியாரு, இதுக்கப்புறமாச்சு நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு சருகு போட்டுட்டு இருக்காங்க. மச்சான் என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, நான் என் பொண்டாட்டிய கொலை பண்ணல அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னும் போது, நம்ப மாட்டாங்க தான், ஏன்னா நீ தானே உன் பொண்டாட்டிய கொலை பண்ண அப்படின்னும் போது, டேய் நான் ஏன்டா கொலை பண்ண போறேன், நான் என் பொண்டாட்டிய உயிருக்குயிரா காதலிக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக என் பொண்டாட்டிய கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கலாச்சிக்கிட்டு இருக்கான். இவன் குடிக்கிறது மட்டும் இல்லாம நீயும் குடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கொடுக்குறான். இதே டைம்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயானுடைய வீட்டுக்கு ஒரு டீமும் அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனுடைய வீட்டுக்கு ஒரு டீமும் போயிருக்காங்க. இப்போ தாடிக்காரன் கிட்ட வந்து எங்க உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதான் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்றோம்ல, உள்ளுக்குள்ள வாங்க உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு அவன் எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணா, என்ன ஏதாவது பண்ணி காப்பாத்து அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு போனை கட் பண்ணிட்டான், வேற ஒண்ணுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த தாடிக்காரன். அடுத்து அயானுடைய வீட்டுக்கு ஒரு போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ நம்ம அயான் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ஏன் ஓடுனா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான், நீங்க வந்துட்டு அவன் தான் கொலை பண்ணான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அயான் போலீஸ் கிட்ட கேட்கும் போது, அது கன்ஃபார்மா தெரியல, ஆனா அந்த மாதிரி தான் தெரியுது, மேபி அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த மொத்த உலகமும் என் பக்கமா திரும்பி இருக்கு, ஏன் வந்துட்டு அந்த கொலைப்படியை என் மேல போட பாக்குறாங்க, யார் என் பொண்டாட்டிய கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது, வேற யாரு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் கலாய்க்கிற மாதிரி பேசுறான். நான் ஏன்டா கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ உன் பொண்டாட்டிய லவ் பண்ற, ஆனா உன் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா அவளும் என்ன லவ் பண்றா, நானும் அவளை லவ் பண்றேன் அப்படின்னும் போது, கிடையவே கிடையாது, உன் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணல, நான் தான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் நமக்கு புரியுது இவன் ஒரு கே போல மக்களே, இவனுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பயங்கரமான காதல் பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆபீஸ்க்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் சீஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. இவங்க கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பொண்டாட்டிக்கு 5 வாட்டி கால் பண்ணிருக்காரு. அதுவே அந்த பொண்டாட்டிக்காரி அபிக்கு வந்துட்டு 18 வாட்டி கால் பண்ணிருக்காங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆமா, என் பொண்டாட்டி எதுக்காக அந்த அபிக்கு 18 வாட்டி கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா அழுகிறாரு. நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் போயிட்டு லைட்டா ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அருவருப்பா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லாம தாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் அயனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா இருப்பாராம், ஆனா சம்டைம்ஸ்ல திடீர்னு கோவப்படுவாரு, எப்ப வேணா அவனுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆன எங்க கிட்ட கூட அவன் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டான், திடீர்னு கோவப்படுவான், ஏன் கோவப்படுறான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் அவனுடைய அப்பா தான் காரணம், சின்ன வயசுல அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமயம் அடிச்சு அடிச்சு வளர்த்திருக்காரு, எதுக்கேத்தாலும் அடிச்சு வளர்த்திருக்காரு மக்களே. இதனாலேயே அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டு போயிட்டான், ஒரு மாதிரி வந்துட்டு அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அயன் இந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அயனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா அவரு பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் தாடிக்காரனுடைய பொண்டாட்டியும் அதே விஷயம் தான் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, மேபி வந்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரி வேணா ஏதாவது தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவரு, பொண்டாட்டி மேல கை கூட வைக்க மாட்டாரு, ஐ மீன் அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்ட சொன்னாரு அப்படின்னும் போது அவன் என் ஃப்ரெண்டு என்கிட்டயே இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணது கிடையாது, அப்படி இருக்கும்போது உன்கிட்ட எப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தனியா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்றாங்க. இவன் காண்டாவிடான். இப்ப அப்படியே இந்த தாடிக்காரனும் பொண்டாட்டியும் தனியா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அவன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயத்த போலீஸ் இருக்காருன்னு கூட பார்க்காம வெளிப்படுத்துறியா அப்படின்னா நீ தான் அவனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டியான்னு கேட்கும் போது ஏன்டா இந்த மாதிரி கன்றாவியா பேசுற, அவன் உன்னுடைய ஃப்ரெண்டு உன் மூலியமா தான் எனக்கு தெரியும், எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது மட்டும் தான் சொன்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பா கத்துறாங்க, சண்டை போடுகிறாங்க. இப்படி இவங்க சண்டை போடும்போது யாரை கொலை பண்ண யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போலீஸ் வந்து கேட்கும் போது யாரை கொலை பண்ண யாரும் காரணம் கிடையாது, நீங்க போயிட்டு அனன்யாவை மீட் பண்ணுங்க, அவங்கள மீட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுபடியும் அயானுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அயானை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன், என் புருஷனை புரிஞ்சிக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அயான் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லும் போது அவ ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருப்பா. நான் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன், அதான் உங்ககிட்ட வந்து புலம்பிருப்பா போல அப்படின்னு சொல்ல, ஆமா நானும் அவளும் தனியா போயிட்டு பேசின விஷயம் உனக்கு எப்படி தெரியும், நீ ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அயான் பொண்டாட்டி கிட்ட கேட்கும் போது இந்த பொண்ணு அமைதியா இருக்கா. அதாவது இந்த பொண்டாட்டிகள் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த புருஷன்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு புரியுது மக்களே. இப்போ கடைசியா அயானுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பத்தி எங்க கிட்ட கேட்கறத விட அபிய போயிட்டு விசாரிங்க, அபிக்கு தான் அந்த புருஷன் முன்னாடிய பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோத்து விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அந்த ருத்ரான்ற ஃப்ரெண்டும் குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோ தான் முதல்ல வெளியே வராரு. வெளியே வந்தா அங்க ஒரு பொண்ணு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா மக்களே. இந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு, ருத்ரா ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பயபுள்ளைய ஆளக்கானும். இவரே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டாரு, நீ யாரு, நீ எதுக்காக லெட்டரை கொண்டு வந்த, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீ மட்டும்தான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு போது, இங்க பாரு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்லாம் தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், உன் கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா, நீ அந்த ருத்ராவை மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கார்ல கிளம்பிடுறா. பொறுமையா தான் ருத்ரா வெளியே வரான். வந்தவன் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ருத்ரன் வெளியே வரான். ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ பேசினாரு, அந்த பொண்ணு கிளம்பியும் போயிட்டா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருப்பாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா முழிக்கிறாரு. சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நான் வந்துட்டு என்னுடைய லைஃபையும் ரிஸ்க்ல வச்சு உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை நம்ப வேணாம்னு சொன்னா அப்படின்னு இவன் செமையா கடுப்பாகிறான். இதனாலதான் எனக்கு பொண்ணுங்களையே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போறாங்க மக்களே. இந்த இடம் உன்னை தவிர வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்டாட்டிக்கு தெரியும், அதுக்கப்புறம் அபிக்கும் தெரியும் அப்படின்னும் போது அவங்கிட்ட ஏன்டா இந்த இடத்த பத்தி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எங்க சொன்னேன், என் பொண்டாட்டி தான் சொல்லிருப்பா போல அப்படின்னும் போது, ஆமா உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் அபிகிட்ட சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு மீச போலீஸையும் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸையும் காமிக்கிறாங்க. மீசக்கார போலீஸ் சீஃப் கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இவங்களா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீசக்கார என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அபி அப்படின்ற பேரு பயங்கரமா அடிப்படுது, அந்த பொண்ணு கூட இறந்து போறதுக்கு முன்னாடி 18 வாட்டி அந்த பையனுக்கு கால் பண்ணிருக்கா, முதல்ல அந்த பையனை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பத்தி கூட சொன்னாங்க, அந்த பொண்ணையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்குள்ள போகும்போது அங்க ஒரு தாத்தா இந்த ஹாஸ்டலை கவனிச்சுக்கிறாரு போல. அவரு ஹீரோவை பார்த்தோன்னு, என்னப்பா தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டு ருத்ராவும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஆளக்கானும், வெளியே போயிட்டு பார்த்தாலும் ஆளக்கானும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல இந்த ஹாஸ்டலுடைய ஓனர் வராரு. யோ உன் வீட்டை கிளீன் பண்ணுவியா கிளீன் பண்ண மாட்டியா, கிளீன் பண்ணாம உன்னுடைய ரூம் அப்படியே நாத்தடிச்சுக்கிட்டு கிடக்குது, உனக்கு வேணாம் அப்படின்னா வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடு, அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா, அப்புறமும் எதுக்காக இங்க வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. இதே டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. அப்போ ஹீரோயினை இங்க கூட்டின்னு வரும்போது, இது என்ன இடம்டா, பார்க்கவே கன்றாவியா இருக்கு, நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்குறேன், நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மேல போறாரு. எதையோ நினைச்சு பயங்கரமா பயந்துகிட்டே இருக்காரு. போலீஸ் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த தாத்தா கிட்ட, என் ஃப்ரெண்டு ருத்ராவை தவிர வேற யாராவது வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் இங்க இல்லன்னு சொல்லி அமிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் பிரச்சனையா, அதான் இங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு படுத்துடுறாரு. அடுத்து
நம்ம ஹீரோ திடீர்னு கண்ணை முடிக்கிறாரு. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சீஃப் போலீஸ் தான் வந்திருக்காரு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்னையே ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் தள்ளி விட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் படையே ஹீரோவை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடு ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க அந்த ருக்கியா வரா. நீ என் கார்ல ஏறு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னும் போது அங்க ருத்ரன் வரா. மச்சான், பொண்ணுங்களையே நம்பாத, உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நீ என் வண்டியில ஏறு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னும் போது டேய் நான் உங்க 2 பேரையும் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. தனியா ஓடுறாரு. அப்படி ஓடி அங்க ஒரு தாபா இருக்கு. அந்த தாபா கிட்ட போயிட்டு ஒழுகும் போது அங்க நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையிலேயே கண்ணுக்கு தெரியுறாங்க. நீ என்ன தேடி வந்துட்டியா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அந்த ருத்ரனை மட்டும் நம்பாத, அவன் தான் என்ன கொலை பண்ணா அப்படின்னும் போது பக்கத்துல ருத்ரனும் கண்ணுக்கு தெரியுறான். மச்சான், நீ முதல்ல அவளை நம்பாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பேன்னு கத்திட்டு கண்ணை முடிக்கிறாரு. பார்த்தா இது இவருக்கு வந்த கனவுதான் மக்களே. ஆனா இப்போ யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த தாத்தா தான் வந்திருக்காரு. நீங்க ஏன் தேவையில்லாம அந்த ருத்ரா கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க, அவன் கொஞ்சம் கூட நல்லவனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கீழே யாரோ வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது யாரு, போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆகுறாரு. நீங்க ஏன் போலீஸை பார்த்து பயப்படுறீங்க, ஏதாவது பண்ணிட்டு ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. யாருன்னு கேட்க ஒரு பொண்ணு கார்ல வந்திருக்கா, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது மேபி அது ருக்கியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கீழே போயிட்டு பார்த்தா அங்க போலீஸ் படையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த தாத்தா ஏன் பொய் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது போலீஸ் பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் டீம் வந்து தரவா செக் பண்றாங்க. நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் தேடினா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரவா செக் பண்ணி பார்க்கும்போது பாத்ரூம்ல இருக்க குப்பை தொட்டிக்குள்ள பிரெக்னெண்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ற அந்த கிட் இருக்கு மக்களே. இதை பார்த்துட்டு அவங்க எதையோ யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு மக்களே. சட்டையை வச்சு தான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு புது ஷர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோடைய மாமியாரை காமிக்கிறாங்க. இவங்க உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தம்பி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல டெட் பாடி வந்துடும் அப்படின்னும் போது டேய் அது ஒன்னும் டெட் பாடி கிடையாது, என் பொண்ணு, நீ அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும் அப்படின்னும் போது எல்லாரும் போறாங்க. தம்பி மட்டும் அங்கேயே நிக்கிறாரு. உன் மாப்பிள்ள உனக்கு ஏதாவது கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு எதுக்கு எனக்கு கால் பண்ண போறாரு, எனக்கு கால் பண்ணல, நீயும் அவர் தான் கொலை பண்ணாருன்னு நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது எனக்கு சரியா தெரியல, ஆனா இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டாம ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்துட்டு அவர் மேலதான் சந்தேகப்படுவாரு, ஒழுங்கா போயிட்டு அவரை சரண்டர் ஆக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால எப்படி அந்த விஷயம்லாம் சொல்ல முடியும், அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்க ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த மாமியார் வீடு தான் போல. மாமியார் தனியா இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடுறாரு. மாப்பிள்ள இந்த டைம்ல எதுக்காக இங்க வந்தீங்க, சரி ஓகே அவுட் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு இறந்து போயிடலாம் போல இருக்கு, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, எல்லாருமே என்ன ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், போலீஸ் வந்துட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றாங்க. அந்த உண்மையான குற்றவாளி அந்த கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ருத்ரா தான், என் மனைவியே என்கிட்ட நேரடியா வந்து சொன்னா அப்படின்னும் போது எனது நேரடியா வந்து சொன்னாலா, என்னங்க சொல்றீங்க, எப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கனவுல அப்படின்னு சொல்றாரு. ஐயோ நம்ம மாப்பிள்ள வந்துட்டு பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா பாதி பைத்தியம் ஆயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்க பொண்ணு வந்துட்டு அபிய பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் கேக்குறீங்க, அபிய பத்தி என்கிட்ட என்ன சொன்னா, ஏதோ பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொன்னா, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல இதே டைம்ல யாரோ நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கு கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நான் அபி பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது அபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை வாங்கி ஸ்பீக்கர்ல வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட உங்க பொண்ணை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் நேர்ல மீட் பண்ணி பேசுறேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நேர்ல வேணா போன்லயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைகையில சொல்லும் போது இவங்களும் வேற வழி இல்லாம என்ன விஷயம் போன்லயே சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த போன்லலாம் சொல்ல முடியாது, நான் நேர்ல வந்து சொல்றேன், உங்க பொண்ணு வந்துட்டு ஹீரோவை பத்தி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நேத்தே நீ ஏன் கால் பண்ணாம இன்னைக்கு கால் பண்ணிருக்க, நேத்தே கால் பண்ண வேண்டியதானே, இல்லனா வந்து மீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து நான் இந்த ஊர்லயே கிடையாது வெளியூருக்கு போயிட்டேன் அதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் அது என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆன்டி உங்க பக்கத்துல
பக்கத்துல யாராவது இருக்காங்களா, அந்த ஹீரோ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் போனை கட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு 2 போலீஸ் சர்ச் பண்ணி அந்த பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ட கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. அவங்க கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்டாட்டியால பிரெக்னன்ட் ஆக முடியாம இருந்திருக்கா போல. அதனாலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்து புருஷங்காரன் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. பாத்தீங்களா, அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதான் போனை கட் பண்ணிட்டான் அப்படின்னும் போது அவன் சொல்ல வர விஷயத்த கேட்கறதுல உங்களுக்கு என்ன ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டவுட்டா ஒரு கேள்வி கேட்கும் போது, அத்தை உங்க பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி அவனுக்கு தான் 18 வாட்டி கால் பண்ணிருக்காங்க. அவன் இந்த ஊர்லயே கிடையாது, வெளியூருக்கு கிளம்பி போயிருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்க பொண்ணு அவனுக்கு 18 வாட்டி கால் பண்ணும்? இதுல என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, அதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது என்னது 18 வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம்ல தம்பி வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. கூடவே போலீஸும் இருக்காங்க. அக்கா அவங்க கிட்ட போலீஸ் பேசணுமா, போலீஸ் வந்திருக்காங்க, கதவை தரங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் அந்த பக்கமா ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன், போலீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. வந்த போலீஸ், நீங்க மட்டும் தனியா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரையாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, என் பொண்ணுடைய சில திங்ஸ் இருக்கு, அதை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, திங்ஸை பார்க்க வந்தீங்களா இல்ல மாப்பிள்ளைய பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்றாங்க. அப்போ இவங்க வந்துட்டு போலீஸை டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா என் பொண்ணை வந்துட்டு அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, என் மாப்பிள்ளை ஒன்னும் கொலைகாரன் கிடையாது, வேற யாரோ கொலை பண்ணிட்டு அவன் மேல பழிய போட பாக்குறாங்க, முதல்ல போயிட்டு அந்த உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, எங்க நாங்க இப்பதான் உங்க மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணோம், அங்க வந்துட்டு ஒரு பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என் பொண்ணு வந்துட்டு பிரெக்னன்ட் ஆக சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கதையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்களுக்கு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருந்திருக்கு. அந்த கட்டியை ரிமூவ் பண்ணல அப்படின்னா உயிருக்கே ஆபத்து. கட்டியை ரிமூவ் பண்ணும்போது கர்ப்பப்பையையும் சேர்த்தே ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே அம்மா சோகமா இருக்கும் போது, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உங்க கூடவே சந்தோஷமா இருப்பேன், யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பையே இல்லாம என் பொண்ணால எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும், அவ எதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, பொண்டாட்டியால கர்ப்பம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மாப்பிள்ள வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்கான் போல, அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வருது. வெளியே ஓடி வந்து, நான் என்னுடைய பொண்டாட்டிய கொலை பண்ணல, நான் யார் கூடயும் அஃபேர்லயும் இல்ல, உண்மையிலேயே வேற யாரும் என் பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு. அங்க ருத்ரா கார்ல வர, ருத்ரா கூட கார்ல ஏறி தப்பிச்சு ஓடுறாரு. போலீஸ் பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய மாமியார் கிட்ட இன்னொரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு உங்க மருமகனை பத்தி வேற என்ன விஷயம்லாம் தெரியும், உங்க மருமகன் வந்துட்டு வேற யாரு கூடயாச்சும் அஃபேர்ல இருக்காரு, இல்லைன்னா உங்க பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி உங்க பொண்ணு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, என் மருமகன் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, அவ்வளவு நல்லவரு, என்னுடைய பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாருமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரவே கிடையாது, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரா நேரடியா என்கிட்ட வந்து பேசினாரு. உங்க பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, நான் உங்க பொண்ணை தான் லவ் பண்றேன், குழந்தை பெத்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நாங்க ஏதாவது குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்றாங்க. சோ என் பொண்ணை வந்துட்டு என் மருமகன் அவ்வளோ லவ் பண்ணாரு, அப்படி இருக்கும்போது அவரே எப்படி கொலை பண்ணுவாரு, நீங்க போயிட்டு உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிங்க, சும்மா சும்மா என்ன வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல தம்பி வந்து பொண்ணுடைய டெட் பாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இவங்க அழுதுட்டே வெளியே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயும் ருத்ராவையும் காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ ருத்ராவை பார்த்து நேரடியா கேள்வி கேட்கிறாரு, நீ தான் என் பொண்டாட்டிய கொலை பண்ணியா அப்படின்னும் போது, டேய் நான் ஏன்டா உன் பொண்டாட்டிய கொலை பண்ண போறேன், உனக்கு இந்த விஷயத்தை யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்டாட்டி கனவுல வந்து சொன்னா அப்படின்னு சொல்றாரு. டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பிடிக்கும், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் மனைவியை கொலை பண்ணுவேன், நான் சத்தியமா கொலை பண்ணல அப்படின்னும் போது, அப்படின்னா ஏன்டா என்ன காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா உனக்கு உன்னை காப்பாத்த வேற யாருமே கிடையாது, உன்னை நான் மட்டும் தான் நம்புறேன், இதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன், இப்போ போலீஸ் கிட்ட இருந்தும் நான் தான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு புது போனை கொடுக்குறான். நேத்து போனை தூக்கி போட்டான் இல்லையா, அதான் புது போன் கொண்டு வந்திருக்கேன், இது மூலியமா நீ வந்துட்டு அந்த அபிக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் லவ் யூன்னு சொல்றான். கரும முடிச்சவன், இவன் வேலையில இவன் கரெக்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அபிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டி எதுக்காக
எதுக்காக உனக்கு 18 வாட்டி நேத்து கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்றான். தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட சொல்லாத, முதல்ல என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்ன கனெக்ஷன், ஏதாவது அஃபேர் இருந்துச்சா? அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட உண்மையை சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது டேய் நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டான். டேய் ருத்ரா அவன் போனை கட் பண்ணிட்டான், இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி போ அப்படின்றான். பார்த்தா இந்த ருத்ரா வந்துட்டு அபியுடைய வீட்டை கண்டுபிடிச்சா மக்களே. அபியுடைய வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டிட்டு நீ நேரடியா போயிட்டு பேசு, அவன் கிளம்பி போலீஸ்க்கு போயிட போறான் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உள்ளுக்குள்ள போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன்டா இப்படி பயந்தாங்கொலியா இருக்க, உள்ளுக்குள்ள போ உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூட்டிட்டு வரான். இதே டைம்ல அந்த அபிக்கு லேண்ட்லைன்ல போலீஸ் கால் பண்றாங்க. உன்னை பார்க்க தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம், ஒரு முக்கியமான விஷயமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நானே உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். வேணாம் நீங்க எங்கேயும் வெளியே வராதீங்க, உங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா எந்த சவுண்டும் கேட்கல, ஆனா இவனுக்கு மட்டும் அபிக்கு மட்டும் நம்ம ஹீரோடைய வாய்ஸ் கேக்குது. மச்சான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அவன் எதுக்கு அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் யோசிக்கிறாங்க. கொலகாரன் வந்துட்டு அபியுடைய வீட்டுக்கு போயிட்டு அபிய கூட ஏதோ பண்ண பாக்குறான் போல, நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிட்டு அந்த அபிய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் வீட்டுக்குள்ள வரவே இல்லை மக்களே. நம்ம ஹீரோவும் ருத்ராவும் கீழே தான் வந்திருக்காங்க. படிக்கட்டு ஏறும்போது நம்ம ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. நம்ம இன்னும் மேல போவே இல்லை, ஏன் சவுண்ட் எனக்கே கேக்குது பாரு, மேல என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்க. நீ முதல்ல மேல போடா, மேல போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அங்க யாரோ கத்தியோட நிக்கிறாங்க. இத பார்த்து இவன் ஷாக் ஆகுறான். இதோட 5வது எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அங்க யாரா கத்திய வச்சுட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு தாத்தா இருந்தாரு பாத்தீங்களா, அவரு தான் இங்க நிக்கிறாரு. நீ ஏன் சும்மா அந்த ஹீரோவை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த அவன் அப்படியே கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. யோ கிழவா ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கிருந்து ஓட இந்த அபி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும்போது அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவன் இறந்து போயிடுறான். இவனை வந்துட்டு ஹீரோவால காப்பாற்ற முடியல, பயங்கரமா கடுப்பாகிறாரு. அந்த தாத்தா கிட்டியாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா இந்த டைம்ல போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸ் வண்டி சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோ மெயின் டோர்லாம் லாக் பண்றாரு. விண்டோ பக்கமா எட்டி பாக்குறாரு. அப்போ சீஃப் வந்துட்டு உள்ளுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்தாரா இல்லையான்னு சரியா தெரியல. ஆனா நம்ம ஹீரோ மெயின் டோர்லாம் லாக் பண்ணிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது பேக் டோர் வழியா தப்பிச்சு போற மாதிரி ஒரு வழி இருக்கு. அந்த வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு ஆணில ஹீரோடைய சட்டை மாட்டி கிழிஞ்சு போகுது. ஒரு சின்ன பீஸும் அங்க கீழே ஒழுகுது. ஆனா ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. யாரும் கதவையே தரக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அபி இறந்து கிடக்குறான். இவரை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் இங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கடைசியா இவங்க கால்ல பேசும்போது டேய் நீ தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அபி வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு போயிருப்பான். அப்படின்னா ஹீரோ தான் கண்டிப்பா கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது இந்த பேக் டோர் வழியா ஹீரோ தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு ஆணில மாட்டி ஒரு சட்டை கிழிஞ்சு தொங்குது. இந்த சட்டையுடைய பீஸ போலீஸ் கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பாடியை காமிக்கிறாங்க. பாடி வந்தோடனே அங்க இருக்க எல்லாரும் செமையா கதறி கதறி அழுகிறாங்க. அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல தாடிக்கார ஃப்ரெண்டையும் மனைவியும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஹீரோயின் ஃபியூனரலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த டைம்ல போலீஸ் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அபியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவன் ஷாக் ஆகுறான். அபியை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனது அபியை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேட்கும் போது வேற யாரு, கண்டிப்பா ஹீரோ தான் அப்படின்னும் போது அவன் எதுக்காக கொலை பண்ண போறான், கண்டிப்பா அவன் போயிட்டு அபியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத, நீ கிளம்பு, எனக்கு செம அப்செட்டா இருக்கு, நீ மட்டும் கிளம்பி போயிட்டு வா, இத பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இந்த பொண்ணு மட்டும் வெளியே வர. அதே டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. காருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு வேகமா ஓட்டுங்க அப்பதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் கண்டிப்பா அந்த பையனை கொலை பண்ணல, அந்த பையனை வந்துட்டு பாபு தான் கொலை பண்ணாரு அப்படின்னும் போது யார் அந்த பாபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணுவேன், அந்த ஹாஸ்டல்ல ஒர்க் பண்ணவர் தான் அந்த பாபுன்ற தாத்தா, அவர் தான் வந்துட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே இந்த அபியை கொலை பண்ணிட்டு போனாரு, மேபி அவர் தான் வந்துட்டு என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு போல அப்படின்னும்
போது நீ இப்போ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அவரை தேடி போயிட்டு இருக்கேன், அவரை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னும் போது இந்த பையன் பின்னாடி உட்கார்ந்துட்டு நீ வேகமா ஓட்டு அப்படின்னும் போது டே இதெல்லாம் சொல்ல நீ யாரா, நீ ஏன்டா வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கிடையாது, போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க, வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்றான். சரி நீ ஏன் போர்வைய போத்திட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னை யாராவது அடிக்கிறாங்களா, ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடி வரல, கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், நானும் உன்ன மாதிரி தான் கொலை பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னும் போது என்னது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. நீ அமைதியா வண்டியை ஓட்டு, நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு என் ஃப்ரெண்டோடைய அப்பா சமயம் அடிச்சுட்டே இருப்பாரு, போட்டு பொலன்னு பொழப்பாரு, இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதான் ஒரு டைம் எனக்கு சமயாக்கம் வந்து அந்த கட்டையை பிடுங்கி அந்த அப்பாவை அடிச்சு கொலை பண்ணிட்டு நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அதான் என் உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, அதை மறைக்க தான் போர்வை போத்திக்கிட்டு இருக்கேன், உன் உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, காரை விட்டு இறங்குறாரு. காரை விட்டு இறங்கி நீ யாரு, முதல்ல எதுக்கு இந்த விஷயம்லாம் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க, காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் அபியுடைய வீட்டுல காமிக்கிறாங்க, போலீஸ்லாம் வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அபியுடைய பர்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல டாக்டர் ஹரிச்சந்திரன் அதுக்கப்புறம் ககுன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அட்ரஸும் போட்டிருக்கு. இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதே டைம்ல அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தாடிக்கார வரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த அட்ரஸ் அந்த பேப்பர்லாம் காமிக்கிறாங்க. உனக்கு இந்த நபரை பத்தியும் இந்த அட்ரஸ பத்தியும் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நம்ம எல்லாருமே கிளம்பி முதல்ல ஹீரோயினுடைய வீட்டுக்கு போலாம், அங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு, நம்ம கிளம்பி அந்த ஃபியூனலுக்கு போலாம், அங்க கூட ஹீரோ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டேய் நீ என்ன பைத்தியமா, காரை விட்டு இறங்கி பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த பொதுமக்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அங்க பாரு உன் உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு, இதை வச்சு போத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கொடுக்கும் போது நம்ம ஹீரோ போத்திட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. நீ ஒரு ஆளை தேடிட்டு இருக்க இல்லையா, அந்த ஆளு முன்னாடி டாக்ஸில போயிட்டு இருக்கான், ஃபாலோ பண்ணி புடி அப்படின்னும் போது நான் அந்த ஆளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க நீ கீழே ஓடி வரதுக்கு முன்னாடி அவரு கீழே ஓடி வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஓடினாரு, இந்த விஷயத்த நான் பார்த்தேன் அதான் சொல்றேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் போலீஸ் போயிட்டு ஹீரோடைய மாமியாரை பாக்குறாங்க, போலீஸ் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க மருமகன் தான் கிளம்பி போயிட்டு அபியை கொலை பண்ணிட்டான், அந்த ஸ்பாட்ல வந்துட்டு இந்த துணியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோ ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு போயிருப்பாரு, சோ அவரு தான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அபியை கொலை பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அபி கால் பண்ணும் போதே அவன் என்ன சொல்றான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஆர்வமா இருந்திருப்பாரு, ஒருவேளை நம்ம மாப்பிள்ள தான் பொண்ணை கொலை பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா டவுட் வருது. இங்க பாருங்க உங்க மாப்பிள்ள வந்துட்டு அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா அவன் எங்க போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லனா உங்க பொண்ணுடைய இறப்புக்கு நியாயமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ அடிக்கடிக்க கிளம்பி அந்த ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு தான் போவாரு, அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல போலீஸ் டீமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னும் 4 எபிசோட் இருக்கு, அதை நாளைக்கு போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த எபிசோடு. அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.